ஹே, கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க சைனீஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏபிஎஸ் சொல்றதுதான் ஏபிஎஸ் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஐயோ அக்காவும் இவனும் இங்க சேர்ந்து என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் வரா. அவனை வேற பார்த்த உடனே பயந்துடுறா. ஐயோ நான் அதுக்கெல்லாம் வரலைங்க அப்படின்னும் போது, ஐயோ சைலண்டா தயவு செய்து உள்ளவா, என்ன நீ வளரிட்டு இருக்க அப்படின்னு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்க்கும் போதுதான் அவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமான இவங்க ரெண்டு பேரும், அதாவது இவளோட அக்காவும் இவனும் எடுத்துக்கிட்ட போட்டோ அங்க நிறைய இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு இந்த ரூமையே ரெடி பண்ணும். ஆக்சுவலா நான் வந்துட்டு எங்க வீட்டுல பயங்கர டென்ஷன்லயும் பயங்கர ப்ரெஷர்லயும் இருக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் இங்கதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி இவளுக்கு பழச ஞாபகப்படுத்துறது தான் நினைச்சுக்கிட்டு இவன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவ பார்த்தாதான் தெரியுது, இவன் வந்து இவளுக்காக ஆசையா குக் பண்ணி வச்சு இவளை சாப்பிடுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கான். இருந்தாலும் இப்போதைக்கு இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவன் கூட நெருக்கமா இருந்தா கண்டிப்பா இவன் கண்டுபிடிச்சிருவான் நான் ஷைனி இல்லைன்றத. அதனால எப்படியாவது இவனை கழட்டி விடணும், வேற வழியே இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறான். அவளும் வாயில வாங்குறா. வாங்கின உடனே ஐயோ காரம், இவ்வளவு காரெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு துப்பிடுறா. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயமே வித்தியாசமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஷைனி வந்து ரொம்ப காரமாவும் இவன் சமைச்சதை வந்து ரொம்ப ஆசையாவும் சாப்பிடுவா. அப்ப உடனே வந்து ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, எல்லாமே முதல் மாதிரி கிடையாது, என்னோட மெமரி எல்லாமே மறந்து போச்சு, அதனாலதான் நான் வந்து வித்தியாசமா நடந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ வந்து உன்னை பிடிக்கல, நம்ம ரெண்டு பேரும் விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு வேற சொல்லிடுறா. அந்த டைம்க்கு லிங் வேற என்ன பண்றானா, அப்படியே வந்துட்டு இவ கிட்ட வரான் கிஸ் பண்ற மாதிரி. இவளுக்கு பயமாயிடுது. ஐயோ இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவை பார்த்தா ஹீரோ செம டென்ஷனா இருக்கான். அதாவது லிங்கோட பிரைவேட் பிளேஸ்க்கு எதுக்காக ஹீரோயின் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவனும் கிளம்பி உள்ள வரான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து எழுந்து கிளம்பிடுறா. இவன் துரத்துக்கிட்டே வந்துட்டு, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேளு, எதுக்காக இப்படி பண்ற, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, ஆனா பிரேக்கப் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா லிஃப்ட் ஓபன் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்க நிக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு தெரியாம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, எனக்கு இப்போதைக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்னு இவனை தான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து இது பாரு, தயவு செஞ்சு அப்படியே வந்துட்டு மெயின்டைன் பண்ணு, பாய் ஃப்ரெண்ட் மாதிரி கொஞ்சம் நடிச்சு கொடுத்துட்றா அப்படின்னு கேட்கும் போது, இவன் நான் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையை உதறி விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா லிங்கே செம செருப்பு செரிச்சிடுறான். இவரும் நம்மளோட ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாரு, இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து இவளுக்கு பேன் ஆயிடுது. தாவன வீட்டுல விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவளை கார்ல கூட்டிக்கிட்டு போறாங்க. பின்னாடி லிங் உட்காந்துக்கிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு இன்னும் ஒரே ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாரு, பிரேக்கப் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து மிரர்ல பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப வேணும்னு என்ன பண்றான்னா, ஒரு சடன் பிரேக்க போடுறான். அவ்வளவுதான், வடிவேல் கணக்கா ஹீரோயின் முன்னாடி வந்து வேறா. அந்த டைம்க்கு லிங் என்ன பண்றான்னா, ஹீரோ கிட்ட கேக்குறான், டேய் ஆமா அந்த உன்னோட ஆளு, அவ 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தியா, அவ நம்ம ஆபீஸ்லயே வேலை செய்ய வந்துட்டான்னு சொன்னல, அவகிட்ட பேசிட்டியா, அவ கூட சேர்ந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ மட்டும் ஒண்ணு சொல்லி இப்பவே நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ ஐயோ நோ அப்படின்னு கத்துறா. எதுக்காக இப்படி பண்ற, என் ஃப்ரெண்டு லவ் லைஃப்ல ஜாலியா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி லிங்க் சொல்லும் போது, இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் வேலைக்கு போன இடத்துல வேலையை பார்க்காம இதெல்லாம் என்ன பழக்கம், அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறா. நமக்கெல்லாம் என்ன வயசாச்சு, நம்ம எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் தானே, அதுக்குள்ளேயே டேட் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு, 3 பேரும் சிங்கிளா இருக்கும், சிங்கிளா ஜாலியா சிங்கிள் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இவனுங்க ரெண்டு பேருமே வந்து குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், லிங்க் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிடறான். அவனா புலம்பு தீக்குறான். ஹீரோ என்னடா பண்றது, இவனை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி கண்ணத்துல கைய வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லும் போது, அவளுக்கு நான் சமைச்சு கொடுத்தா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, பட் ஆனா இப்ப காரம் பிடிக்கல, நான் சமைச்சது பிடிக்கலன்னு சொல்றா. மெமரி லாஸ் ஆனா டேஸ்ட் கூட மாறுமா என்ன அப்படின்னு புலம்புறான். ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. அந்த டைம்க்கு தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ரென்னு இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்றான். அவன் கால் பண்ண உடனே சொல்றான், அதாவது ஹீரோயினுக்கு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க 2 பேரோட பேரு வந்து ஷைனி ஒருத்தவங்க, பென் ஒருத்தவங்க, இதுல யாரு இப்ப இங்க ஷைனியா இருக்கிறதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினை வீட்டுல காட்டுறாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் வந்து அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். நல்ல வேலை லிங்காவது அக்காவை வந்து உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கான், அவனாவது அவளை மிஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவங்க ஆபீஸ்ல வந்து ஒரு டீம் ஈவெண்ட் வச்சிருக்க மாதிரி. அது என்ன டீம் அப்படின்னு பார்த்தா ஹாரர் டீம். இதுல இவங்க எல்லாரும் என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை வந்து எப்படியாவது பயமுறுத்தி வேலையை விட்டு துரத்திடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஹீரோயினை வந்துட்டு ஒருத்தன் கோத்து விட்டான் இல்லையா, கண்ணாடி போட்டவன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு மாஸ்க் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கான். இதை வச்சு அவளை இன்னைக்கு உண்டில பண்ணணும்னு. அப்ப ஹீரோயின் வந்து அந்த ரூமுக்கு தான் போறா அவளோட லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா மாஸ்க் போட்ட யாரும் வந்து யாரையோ இழுத்துட்டு போறதை மட்டும் ஹீரோ பாக்குறான். உடனே அங்க கூட இருக்க பொண்ணு என்ன பண்றான்னா ஹீரோவை டைவர்ட் பண்ணி சார் உங்களோட சேஞ்சிங் ரூம் அங்க இருக்கு சார் அப்படின்னு அனுப்பி விட்டுறா. அப்ப இவங்க எல்லாரும் வந்து ஹீரோயினை கட்டி போட்டுட்டு ஹீரோயினை மிரட்டணும் பயமுறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ என்ன பயத்துல மயங்கிட்டாளா, சுத்தமா வந்து ஒரு அசையும் இல்லாம செத்த போன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கத்தியை வச்சு டக்குன்னு கட் பண்ணி விட்டுறான் ஹீரோயினை. அங்க இருந்த எல்லாருமே ரத்தம் அடிச்செடுத்தா அவ்வளவுதான். அடப்பாவி டேய் பயமுறுத்த தானே சொன்ன, கொலையாட பண்ண சொன்ன, எதுக்கடா இப்படி பண்ண அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் அந்த கண்ணாடி போட்டவன் நான் என்ன பண்ணேன், எதுக்கு என் பேரை சொல்லி காத்துறீங்கன்னு உள்ள வரான். டேய் நீ இங்க இருக்குன்னா அப்ப இது யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிசிடிவி கேமரா எல்லாம் சரியா ஒர்க் பண்ணாம போயிடுது. அது எல்லாத்தையுமே வந்து அந்த வேலை செய்யற எல்லா பசங்களும் சேர்ந்துதான் பண்ணாங்க ஹீரோயினை புள்ளி பண்றதுக்கு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது, யாரோ வந்து இழுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த கையில வந்துட்டு ஹீரோயினோட பிரேஸ்லெட் இருந்தது. அதே நேரத்துக்கு எங்க காமிக்கும் போதுதான் தெரியுது அந்த கத்திய வச்சு மிரட்டி எல்லாரையுமே வந்துட்டு ஒரு ஜெயில் மாதிரி இருக்க இடத்துல போட்டு பூட்டி வச்சிடறாங்க. எவ்வளவு காசு வேணுமோ எடுத்துக்கோ எங்க மொபைல்ல இருந்து, தயவு செஞ்சு எங்கெல்லாம் விடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த மாஸ்க போட்டுட்டு வந்தது. இவங்களோட எல்லா பிளானையுமே வந்து அவ வெளியில நின்று கேட்டுட்டு தான் உள்ளே வந்திருக்கா. அதனாலதான் இவ என்ன பண்ணிருக்கானா அவன் பாத்ரூம் போன டைமுக்கு இது எல்லாத்தையும் அவ பண்ணிட்டா. சோ இவங்க எல்லாரோட மொபைலையும் எடுத்து வச்சுட்டு இதுல யாருன்னா வியா இருப்பாங்களோ அப்படின்றதான் செக் பண்றா. ஆனா இவங்க யாருமே வி கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட்ல அப்பனா வி இல்ல, அப்ப வேற எந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். ஹீரோயின் எடுத்துட்டு வந்தது வந்து வெறும் டம்மி தான், அது ஒரு பொம்மை. அதை மறுபடியும் எடுத்துட்டு போய் வச்சுட்டு ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூம் குள்ள போறா. அந்த டைமுக்கு இந்த டீம் லீடர் பொண்ணு வேக வேகமா வந்து ஹீரோயினை பாத்துறா. ஹீரோயின் உடனே என்ன பண்றான்னா குடுகுடன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோ மேல இடிச்சிடுறா. ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வேற ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போறான். எல்லாரும் வேகமா அந்த ரூம் குள்ள வந்துட்டு திறந்து பாக்குறாங்க கதவை. பட் ஆனா இவங்க ரெண்டு பேரோட பொசிஷனே சரியில்லை அப்படின்றதுனால இவங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க அங்க இருந்து. அந்த டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா உன்னால எல்லாரும் என்னையும் சேர்த்து தப்பா நினைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரி கிட்ட வரான். ஒன்னும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு, அதை சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை மொக்க பண்ணிட்டு போயிடுறான். நைட்டு போயிட்டு மொபைல்ல அவங்க அக்கா வச்சிருக்க ப்ரூஃப் எல்லாம் பாக்குறா. அதுல வந்து டார்க் பார்னு சொல்லிட்டு ஒரு பாரோட இன்வாய்ஸ் இருக்கு. அந்த இன்வாய்ஸை வச்சு அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க போலாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் அந்த பார்க்குமே தேடிக்கிட்டு வந்துடுறா. அங்க வந்து பார்த்தா ஒரு டிஜே செம சூப்பரா வந்து மியூசிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு இவங்க கம்பெனி மேனேஜர் ஜாங்ன்றவர் வராரு. இவரை பார்த்த உடனே ஐயோ இவர் என்னடா இங்க பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபாலோ பண்றா. அந்த ஆள் என்ன பண்றான்னா ஒரு பிரைவேட் ரூமுக்கு போயிடுறான். அதனால ஒரு ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வந்து சர்வ் பண்ற கேர்ள் மாதிரி அந்த ரூம்குள்ள போறா. உள்ள போனா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இவங்க ஆபீஸ் விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபண்ட்ல என்னென்னலாம் ஃப்ராடுத்தனம் பண்றாங்களோ அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா அந்த ஜாங்ன்றவனோட வாட்சை கழட்டி அங்க டேபிள்ல வச்சானா. அது காணா போயிடுச்சு, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினை செக் பண்ண வரும்போது அவ ரெக்கார்டர் வச்சிருக்கா இல்லையா, அதனால அவ என்ன பண்றானா பயந்து ஓட ஆரம்பிச்சிடா. இவதான் திருடி புடிங்க புடிங்கன்னு கத்துறான். அவ வெளியில ஓடி வரும்போது அந்த டிஜே இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானா அப்படியே அவளை வாயை போத்தி மென்ஸ் வாஷ்ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். எங்க இந்த பார்ல இருக்க வேலை செய்யற எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோயினை. அப்ப வந்து வாஷ்ரூம்லயும் ஒருத்தன் வந்து தேடுறான். அப்ப ஒரே ஒரு ஆளோட கால் மட்டும்தான் தெரியுதுன்றதுனால அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அந்த டிஜே என்ன பண்றான்னா அவளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இருந்திருக்கா இவ்வளவு நேரமா. அப்ப அவ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவ இடுப்புல வச்சு இந்த ரெக்கார்டரை அவன் கண்டுபிடிச்சிடறான். அவன் என்ன பண்றான்னு டக்குன்னு அந்த ரெக்கார்டரை எடுக்கிறான். அப்ப இவளோட ஐடி கார்டு அங்க கீழே விழுது. அந்த ரெக்கார்டரை வந்துட்டு வாஷ்ரூம்லயே போட்டுட்டு அதை ஃபிளஷ் பண்ணி விட்டுடுறான். இவளுக்கு செம கோபம். இருந்தாலும் இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே தர தரன்னு வெளியில இழுத்துட்டு போய் விடுறான்.
இவ சமய கத்த ஆரம்பிச்சா, எதுக்காக நீ இப்படி பண்ண, இந்த இன்வாய்ஸுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா, நீதான் இதெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றானா, வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்படியே அவ கழுத்தை புடிச்சு அவ கண்ணு முன்னிலே வெளில வந்துரும் போல அந்த அளவுக்கு கழுத்தை அழுத்த ஆரம்பிச்சிடறான். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா விட்டுட்டு போயிடுறான். இவன் இந்த சைடு இனிமே வேற வேலை வச்சுக்காத அப்படின்னு மிரட்டுற மாதிரி தான் பண்ணிட்டு போறான். ஆனா ஹீரோயின் அடங்குற மாதிரி இல்ல. அவ மறுநாளுமே அதே பார்க்கு வர. இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா, அந்த ஜாங்குன்ற மேனேஜரே ஹீரோயினை பாத்துறான். பார்த்த உடனே உள்ள போயிட்டு அங்க இருக்க இன்னொருத்தங்கிட்டயும் சொல்றான், இவ எதுக்குதான் இப்படி பண்றான்னு தெரியல, இவ அடங்கவே மாட்டா போல, இவளுக்குதான் மெமரி லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, எதுக்காக இந்த இடத்த தேடி இப்ப வந்தா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப உடனே இவங்க எல்லாருமே ஒரு பிளான் போடுறாங்க. அந்த இடத்துல தற்செயலா ஹீரோவை பாக்குறா ஹீரோயின். நீ என்ன பண்றீங்க அப்படின்னும் போது நானும் இதே கேள்வி கேட்பேன், நீ என்ன பண்றீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். இவங்கதான் இப்ப ஹீரோயினை சிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க இல்லையா. அப்படியே ஹீரோயினை பார்த்த மாதிரியும் வா வா நம்ம சாப்பிடலாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. விடாம கம்பல் பண்ணி பயங்கரமா ஹீரோயினை குடிக்க வைக்கிறாங்க. இங்க ஹீரோ எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, லிங்கும் ஹீரோவும் ரெகுலரா இந்த இடத்துக்கு தான் வருவாங்களாம். இவன் மறுபடியும் லவ் ஃபெயிலியர்ல புலம்புறதுக்காக ஹீரோவை வர சொல்லியிருக்கான். அப்ப ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் இந்த ரூம்ல மாட்டிக்கிட்டேன், என்ன பயங்கரமா குடிக்க வச்சுட்டாங்க, தயவு செஞ்சு நான் காப்பாத்து அப்படின்னு. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது தானே அவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதனால ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஊழல் பண்ணதே ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிங்கர் பிரிண்ட வச்சு மாத்தி அப்படின்னு சொல்லிதான் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. மயக்கத்துல ஹீரோயின் இருக்கும் போது கரெக்டா அவளோட பிங்கர் பிரிண்ட வைக்க பாக்குறாங்க. ஹீரோ ஃபயர் அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுறான். ஃபுல்லா எல்லா இடமும் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினை மட்டும் அதே ரூம்ல விட்டுட்டு மத்த எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் தான் போதையில இருக்கா, இவளை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஒருத்தன் பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் செமையா குடிச்சிட்டு அவன் பயங்கரமான போதையில ஆடிட்டு இருக்கான். ஐயோ இதுங்க ரெண்டையும் நான் சமாளிக்கணுமா அப்படின்னு ஹீரோ செம்ம டென்ஷனு. ரெண்டு பேருமே போதையில செமையா ஹீரோவை பிடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு செம கடுப்பு. அப்படியே பாதி வழியிலேயே லிங்க அவனோட வீட்டுல இறக்கி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா, அவ செம போதையில இருக்கா இல்லையா, பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறா. உன்னை ஸ்கூல்ல எல்லாம் அட்டெண்டன்ஸ்ல எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் வெண்ணுன்னு கூப்பிடுவாங்க. அப்பதான் நானும் பிரசன்ட்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப எதனால என்னோட ஐடி கார்டுல ஷைனின்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அது என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்றா. நீ மட்டும் முன்னாடி வராம இருந்தீங்கன்னா எனக்கு போதும் அப்படின்னும் போது, ஏன் உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்கலையா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இல்ல எனக்கு பயமா இருக்கு, நீ என்னை யாருன்னு கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு தோணுது, நானும் ஆசைதான் படுறேன், கூடியே இருக்கணும் பக்கத்துலயே இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா என்னால அது முடியாது அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேலேயும் உன்னால என்கிட்ட ஆள்மாறாட்டம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.